ஜோதிட தகவல் பகுதியில் உங்களிடம் வாஸ்து சாஸ்திரத்தை பற்றி சில குறிப்புகள் கூறி வருகிறேன். இதில் ஒவ்வொரு திசையின் முக்கியத்துவத்தை பற்றி பார்க்கின்ற பொழுது வடக்கும் கிழக்கும் சந்திக்கும் இடம் ஈசானிய மூலை ஆகும். தெற்கும் மேற்கும் சந்திக்கும் இடம் நைருதி மூலை என்று கூறுவார்கள், கன்னி மூலை என்று கூறுவார்கள். வடக்கும் மேற்கும் சந்திக்கும் இடம் வாயு மூலை, குபேர மூலை என்று கூறுவார்கள். பொதுவாக ஒரு வீட்டில் அடுப்பு எங்கே வைக்க வேண்டும், சமையலறை எங்கே வைக்க வேண்டும் என பார்க்கின்ற பொழுது அக்னி மூலையான தென்கிழக்கு மூலையில் உங்களுக்கு சமையலறை அமைக்கின்ற பொழுது கிழக்கு பக்கமாக கிழக்கு செவுற்றில் கிச்சன் மேடை அமைத்து அதில் அடுப்பு வைத்து கிழக்கு பார்த்து சமைக்கும்படி அமைத்தால் மிக மிக சிறப்பாக இருக்கும். தென்கிழக்கு மூலையில் உங்களுக்கு பார்த்தால் நீர், அதாவது சமையல் பாத்திரத்தை கழுவதற்கு சிங்க் எங்கு அமைத்தால் மிக சிறப்பாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது அந்த அறையில் வடகிழக்கு மூலையில் அமைத்தால் மிக மிக சிறப்பாக இருக்கும். பொதுவாக அந்த கிச்சனில் தென் கிழக்கு மூலையில் வைக்கக்கூடிய கிச்சன் அறையில் உங்களுக்கு பார்த்தால் வடக்கு கிழக்கு பக்கம் வெயிட் கம்மியாக வச்சுக்கிட்டு தெற்கு மேற்கு பக்கம் வெயிட் அதிகமாக இருக்கிற மாதிரி கிரைண்டரு, ஃப்ரிட்ஜெல்லாம் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. முடிஞ்ச வரைக்கும் கிழக்கு பார்த்து சமைக்கிறது மிக மிக சிறப்பு. இந்த கிச்சன் அமைக்கின்ற பொழுது வடக்க பார்த்த வீட்டுக்கு உங்களுக்கு பார்த்தா தென் கிழக்கில் அமைச்சிடலாம். அது மாதிரி கிழக்கு பார்த்த வீட்டுக்கு கூட தென்கிழக்கில் அமைச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் மேற்கு பார்த்த வீட்டுக்கு கூட தென்கிழக்கில் கிச்சன் அமைக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா தெற்க பார்த்த வீட்டுக்கு உங்களுக்கு தென்கிழக்கு மூலையில் சில நேரங்களில் பார்த்திக்கின்ற கிச்சன் அமைக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை வடமேற்கு பகுதியில் கிச்சன் அமைச்சிக்கிட்டு அந்த வடமேற்கு பகுதியில் அமைக்கக்கூடிய கிச்சனில் கிழக்கு பார்த்து சமைக்கிற மாதிரி உங்களுக்கு கிச்சன் அமைச்சிக்கிட்டால் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு வீட்டில் பூஜை அறையானது எங்கு அமைத்தால் மிக சிறப்பாக இருக்கும் பார்க்கின்ற பொழுது ஈசனே குடியிருக்கக்கூடிய ஈசானிய மூலையான வடகிழக்கு மூலையில் அமைத்தால் மிக மிக சிறப்பாக இருக்கும். வீட்டின் அளவு பெரிதாக இருக்கின்ற பொழுது பூஜை அறைக்கென்று தனியாக ஒரு அறை அமைக்கின்ற பொழுது வடகிழக்கு மூலையில் பூஜை அறை அமைத்து அந்த அறையில் வடக்கு பார்த்தது போல் சாமி படங்கள் வைப்பது மிக மிக சிறப்பு. பூஜை செல்ஃப் வைக்கின்ற பொழுதோ பூஜை அறை அமைக்கின்ற பொழுது ஒரு முக்கிய விஷயத்தை கடைபிடிக்க வேண்டும். என்ன விஷயத்தை கடைபிடிக்க வேண்டியதுன்னா, பூஜை அறை வைக்கக்கூடிய செவர் என்பது பாத்ரூமை ஒட்டின செவராகவோ லெட்டினை ஒட்டின செவராகவோ இருக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுபோல் படிக்கட்டுக்கு கீழே பூஜை அறை அமைப்பது அவ்வளவு சிறப்புன்னு சொல்ல முடியாது.